நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டுங்க. இனிமேல் அவ்வளவுதான், இவன் முடிஞ்சு, இவன் இனிமேல் செத்தான். இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில என்ன நன்மைங்க நடக்க போகுது? ஆனால் தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற நேரத்தில் புதிய ஆரம்பங்களை நம்முடைய வாழ்க்கையில தேவன் என்ன செய்வாரு? உண்டு பண்ணுவார். சிலரை பார்த்தீங்கன்னாக்கி தீராத வியாதி, அதிகப்படியான பணச்செலவு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கி பிள்ளைகள் ஒண்ணுக்கு ஆகாது. அந்த பிள்ளைகளுக்காக எத்தனை பிரயாசப்பட்டாலும் அந்த பிள்ளைகள் ஒன்றுக்கும் உதவாதவர்களாக இருக்கிறத இனிமேல் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும் என்று சொல்லி பெற்றோர்களுடைய அங்கலாய்ப்பு கொண்ட அநேகர் உண்டு. தற்கொலைக்கு போறாங்க. வாழ்க்கை முடிந்தது, என் கணவர் அடித்து துன்புறுத்தி வேதனையோடு இனிமேல் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்கிற அந்த முடிவிற்கு வருகிற நேரத்தில் அவர்கள் தேவனை நம்பி தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவர்கள் கணவன் மனைவியுமாக இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அநேக சாட்சிகளை நான் கேட்டிருக்கிறேன். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர், நாம் நம்பி இருக்கிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில புதிய திருப்பங்களை உண்டாக்க அவரால் செய்ய முடியாத காரியம் சொல்லி எதுவுமே கிடையாது. இயேசு கூட 3 வருஷமா ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க சீஷர்கள்லாம். பேதுரை பார்த்து சொன்னாரு, நீ மீன் பிடிக்கலாம் விட்டுருப்பா, நீ இனிமேல் என்ன செய்யணும்? மனுஷனை பிடிக்கணும், உன்னை மாற்ற போறேன். நல்லா சாப்பாடு கிடச்சிச்சு, அற்புதங்கள் அதிசயங்களெல்லாம் பார்த்தாங்க. ஒரு நாள் இயேசுவுக்கு என்ன செய்தாச்சு? சிலுவையில் தூக்கி அடிச்சாச்சு. அவருடைய வாழ்க்கை என்ன செய்தாச்சு? முடிவுக்கு வந்தாச்சு. இப்போ பேதுரு என்ன செய்றாரு? இதெல்லாம் இனிமேல் எங்கே நடக்க போகுது? இதெல்லாம் நடக்குமா? இனி மனுஷரை பிடிக்கிறதுக்கு அவர் சொன்னார், அவர் சொல்லிட்டு அவரு போயிட்டாரு. நான் இங்கே இனிமேல் எங்கே போய் மனுஷனை பிடிக்கிறதுக்குன்னு 2வது எங்கே போயிட்டாரு? மீன் பிடிக்கிறதுக்கு. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ரோம அதிகாரிகளுடைய நிலைவு என்னன்னா, இவரை சிலுவையில் அடிச்சா எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துடும். இல்லைங்க, அவரை சிலுவையில் அடித்தது முடிவு கிடையாது, கிறிஸ்தவத்தினுடைய ஆரம்பம் அது. இங்க பேதுரு எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாமே எனக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி 2வது மீன் பிடிக்க போயாச்சு. ஆனால் தேவன் என்ன செய்யல, அப்படி விடல. பேதுரு என்ன செய்றாரு? சந்தித்தார். பேதுருடைய வாழ்க்கையில அவர் என்ன நோக்கத்திற்காக தெரிந்து கொண்டார், என்ன நோக்கத்திற்காக பேதுருவை அழைத்தாரோ அது பேதுருடைய வாழ்க்கையில நிறைவேறியது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். அதிசயப்படும்படியாக ராஜ்யங்களையும் ராஜாக்களை அதிர வைக்கும்படியான காரியங்களை அப்போஸ்தலர்கள் செய்தாங்க. காரணம் என்ன? தேவன் பெயர் சொல்லி அழைத்தவர், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவரை நம்பி அவருக்காக வாழ்ந்தவர்களை தேவன் பயன்படுத்தினார்.